கண்ணுக்கு மையழகு மை போட்ட கண்ணால மைய வச்சு என்ன மயக்கி புட்ட. இந்த மாதிரியான பாடல் வரிகளை நம்ம இப்போ சமீபத்தில் எழுதின பாடல்கள் தான் இது. இதெல்லாம் இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா? இதே மாதிரி அந்த காலத்தில் இந்த மை அப்படிங்கிறத வச்சு பாடல் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்திருக்குது. அந்த காலத்திலையும் கண்மை அப்படிங்கிறத நம்மளுடைய பெண்களும் நம்மளுடைய தமிழ் மக்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்றைய காலத்தில் இந்த கண்மை அப்படிங்கிறத அஞ்சனம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அஞ்சனம் அப்படின்னா கண்ணில் போடக்கூடிய இந்த மை. இந்த அஞ்சனம் அப்படிங்கிற பேர்ல இருந்து தான் அஞ்சனை அப்படிங்கிற பேர் வந்தது. அதாவது கண்மை வைக்கக்கூடிய பெண், கண்மை வைத்த பெண், அவளைத்தான் அஞ்சனை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அஞ்சனை அப்படிங்கிற பெயர் மருவி அஞ்சலை அப்படின்ட்டு வந்ததாகவும், அந்த அஞ்சலை அப்படிங்கிற பெயர்ல இருந்து தான் இப்போ நம்ம பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அஞ்சலை அப்படிங்கிற பெயர் வந்ததா சொல்லப்படுது. இந்த மை அப்படிங்கிறத வச்சு திருக்குறளும் எழுதியிருக்கிறாரு நம்ம வள்ளுவர். பாருங்களேன், திருவள்ளுவர்கிட்ட என்னதான் இல்லை, கண்ணில் வைக்கிற மையக்கு கூட அவர்கிட்ட கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமான விஷயம். அது என்ன திருக்குறள் அப்படின்னா, கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதும் காப்பார்க்கு அறிந்து. இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, என் கண்ணுக்கு நான் வச்சிக்க மாட்டேன், ஏன்னா என் கண்ணுக்குள்ளதான் என்னுடைய காதலர் இருக்கிறாரு, நான் கண்மை வச்சிட்டேன்னா அது அவரை மறைச்சிரும் அப்படின்ட்டு இந்த மை அப்படிங்கிறத பத்தி ஒரு காமத்துப்பால ஒரு காதல் கவிதைய வள்ளுவர் அப்படியே தீட்டி விட்டுட்டு போயிருக்கிறாரு. தட் இஸ் வள்ளுவர். இந்த அஞ்சனம் அப்படிங்கிற இந்த கண்மைய அந்த காலத்துல பெண்களும் பயன்படுத்தினாங்க, ஆண்களும் பயன்படுத்தினாங்க. குழந்தைகளுக்கும் இதை வச்சு விட்டாங்க. எதுக்காக இவங்க பயன்படுத்தி இருப்பாங்க? அன்றைய காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் எப்பவுமே ஒரு காரணம் இல்லாம ஒரு செயலை செய்ய மாட்டாங்க இல்லையா? அப்போ இந்த கண்மை அப்படிங்கிறத அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் அங்கிறது இருக்கத்தானே செய்யும். அதே மாதிரிதான் இந்த கண்மை வைக்கிறதுக்கு பின்னாடியும் காரணங்கள் இருக்குது. அன்றைய காலத்துல இந்த கண்மை அப்படிங்கிறது மூலிகைகளில் இருந்து செஞ்சாங்க. அது இந்த கண்களுக்கு ரொம்பவுமே குளிர்ச்சியை தந்தது, பார்வை கூர்மையை தந்தது, கண்களினுடைய ஆரோக்கியத்துக்கு அது ஒரு முக்கிய மருந்தா இருந்தது. கண்ணில் தூசி விழுகாம பார்த்துக்கிறதுக்கும் இந்த மை அப்படிங்கிறத வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அழகு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம உடல்ல எப்பயுமே அழகா தெரியற ஒண்ணு அப்படின்னா அது நம்மளுடைய கண்கள். அப்பேற்பட்ட இந்த கண்களுக்கு அழகு சேர்க்கறதுக்காக இந்த மை அப்படிங்கிறது வச்சிருக்கிறாங்க. கண்களினுடைய புருவத்திலையும் இமை முடிகள்லையும் இதை அதிகமா வச்சிருக்கிறாங்க. இந்த மை அப்படிங்கிறது வசியம் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா? அதுலேயும் இந்த மைகள் அப்படிங்கிறது பயன்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த மை அப்படிங்கிறது வசியத்துல பயன்படுத்துற மை, அதுவும் இதுவும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா வசியம் பண்றதுங்கிறது உண்மையா பொய்யா, வெத்தலையில மை தடவி பாக்குறாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மை, அது எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால அந்த மையும் இந்த மையும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா மேபி அது ஒன்னாவும் இருக்கலாம், வேறையாவும் இருக்கலாம். ஆனா இந்த நம்ம கண்ணில் பூசுற மை அப்படிங்கிறது வசியத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. வசியம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாடல்ல வர மாதிரிதான், மைய வச்சு என்ன மயக்கி புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மயக்கிறதுங்கிறது தான் வசியம். ஒரு ஆளை நமக்கு ஏத்த மாதிரி கரெக்ட் பண்றது வசியம், ஒரு ஆளை நம்ம கவர்றதுங்கிறது வசியம். இந்த மாதிரி வசியத்துக்கும் இந்த கண்மைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா லிட்டில் பிட் அதுலேயும் சம்பந்தம் இருக்குது. இப்போ நான் அழகா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அழகா இருக்கிறதுனால உங்களை நான் வசியம் பண்ண வரேன், மேபி கரெக்ட் பண்ண வரேன். சிம்பிளா சொல்லணும்னா உங்களை நான் கரெக்ட் பண்ண வரேன். அப்படி நான் உங்களை கரெக்ட் பண்ண வரும்போது நீங்க என்னைய விட அழகா இருக்கீங்க அப்படின்னா என்னால உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. என் மைண்டை உங்க அழகால என்னைய நீங்க கரெக்ட் பண்ணிடுவீங்க அப்படிதானே? நீங்க என்னைய வசியம் பண்ணிடுவீங்க அப்படிதானே? அதனால தான் இந்த வசியம் யாராவது பண்ண வந்தாங்க அப்படின்னா கண்ணில் மை வைக்கிறது, நெத்தியில இந்த மை பூசுறது அப்படிங்கிறது அவங்கள பாதுகாக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. வசியம் அப்படிங்கிறது எப்பயுமே தப்பாவும் எடுத்துக்கலாம். நம்ம
ஒரு வசீகரமான ஒருத்தரை ஈர்க்கிறதுக்குரியதுதான் இந்த வசியம் அப்படிங்கிறது. அப்படித்தான் நம்ம சொல்ற மாதிரி இந்த மாந்திரீகம் சம்மந்தப்பட்டு அதை பத்திலாம் நம்ம இப்ப பேசல. ஜஸ்ட் இப்ப நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாதாரணமா ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போதும் சரி, பார்க்கும்போதும் சரி, அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கிட்ட இருந்து அவர் கடத்துறதும், அவர்கிட்ட இருந்து நமக்கு கடத்துறது, இது மாதிரியான பார்க்கும்போது ஒருத்தர் நல்ல அபிப்பிராயம் தோன்றுறது இல்லையா, அதுவும் ஒரு வசியம் தான். இப்போ நம்ம கம்பெனிக்கு போறோம், அங்க போய் ஒரு ஹெச்ஆர்ட்ட நம்ம பேசுறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர்ட்ட நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பத்தி அந்த ஹெச்ஆருக்கு ஒரு நல்ல விதமா நம்ம தெரிவிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அவரோட மைண்ட்ல நம்ம இடம் பிரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்றோமோ அதுவும் ஒரு வசியம் தான். அதனால இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்டுதான் வசியம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னா அது மட்டும் கிடையாது. வசியம் அப்படிங்கிறத இப்படி ஒரு பாசிட்டிவான டைப்பும் இருக்குது. அப்படி மைய வச்சு நம்மளுடைய அழகால மற்றவங்களை கவர்றது, மற்றவங்க அவங்களுடைய அழகால கவர வந்தாங்க அப்படின்னா நம்ம அழகுல அவங்க மயங்கி அவங்க வலையில நம்ம விழுகாம நம்ம வலையில அவங்க விழுந்துருவாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க வலையில நம்ம விழுகாம இருக்கிறதுக்கும் இது உதவுது. அதனால மை வைக்கிறதுங்கிறது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம். கண் எரிச்சல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவுமே உடல் சூடு எரிச்சு அப்படின்னா நேரா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த சூடுங்கிறது நேரா நம்ம உச்சந்தலைக்கும் நம்மளுடைய கண்ணுக்கும் தான் ஏறும். அப்படி கண் எரிச்சலை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கண் எரிச்சலை குறைக்கணுங்கிறதுக்காக இந்த மை அப்படிங்கிறதும் பயன்படுத்தப்படுது. இதை ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். மை அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய கெமிக்கல்ல வந்துருச்சு. ஆனாலும் நம்ம இந்த மாதிரி இயற்கையான மூலிகைகளை ரொம்பவுமே எளிய முறைகளில் ரொம்பவுமே ஓரிரண்டு பொருட்களை வச்சு நம்ம இந்த மை அப்படிங்கிறத செஞ்சிடலாம். அதனால இனிமே ஆண்களும் சரி பெண்களும் சரி மை பயன்படுத்துங்க. முக்கியமா இயற்கை மூலிகைகள் நிறைந்த மை அப்படிங்கிறத பயன்படுத்துங்க. அது நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி அப்படிங்கிறத கொடுக்கும்.